ஆராதனையினுடைய ஒவ்வொரு பாகங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். சாட்சிகள், காணிக்கைகள், மற்ற பாகங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். எங்கள் அன்பின் பிதாவே, பரிசுத்தரே, இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த பரிசுத்த இரட்சகர் இந்த ஆராதனையிலே எங்கள் நடுவில் கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆராதனை, நல்ல தூதுகளை, செய்திகளை தேவன் எங்களுக்கு தாரும். அடிமை மறைத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உட்காருங்க, உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற குட் ஃப்ரைடே ஆராதனை காலையிலே 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு? ரொம்ப பேர் கீழ்ப்படியல்ல. அது அவர்களுக்கும் கர்த்தருக்குரிய காரியம். சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. காலையிலே 8 மணிக்கு அந்த 7 வார்த்தை தியானம் நடக்கும். அதனாலே 8 மணிக்குள்ளே எல்லா விசுவாச மக்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு வேத பாகத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21, மத்தேயு சுவிசேஷம் 21, 1 முதல் 9 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இந்த ஞாயிறுக்கு பேர் என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை என்றால் என்ன? ஒரு மரத்தில் 3 விதமான இலைகள் உண்டு. ஒன்றாவது அந்த இலைகள் நேர ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மேலே நோக்கி பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் குருத்தோலை. அது இடத்தரமான வயதுள்ளவர்கள். குறிப்பிட்ட ஓலைகள் கீழ்ப்பகுதியை நோக்கி இன்னைக்கா நாளைக்கா விழுகிறதற்கு என்று அது அப்படி இருக்கும். அது வயோதிப மக்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு குருத்தோலைகள் வேண்டும்.
வாலிபர்கள், இளம் வயதுள்ளவர்கள், மேலே நோக்கி பார்க்கக்கூடியவர்கள், உன்னதத்தை நோக்கி பார்க்கக்கூடியவர்கள். இதுக்கு பேர் குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி நீண்ட பயணம் போன ஒரு ஞாயிறு, கழுதை ஊர்வலம். கழுதையிலே ஆண்டவர் இயேசு ஏறி போன ஒரு பவனி, பவனி என்று சொல்லுவார்கள். சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கழுதை பவனி 8 மைல் தூரம். சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை, அது 12 மைல், பழைய காலத்தில் மைல் கணக்கில் 12 மைல் அது தூரம். ஆண்டவருக்கு கிடைத்த பலமான ஒரு வரவேற்பு, ஒரு ஊர்வலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது இது ரொம்ப தியானிக்கக்கூடியதான ஒரு வேத பாகம். நாம் வாசித்த வசனத்தில் ஆண்டவரை அந்த கழுதையின் மேல் ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் 12:15 வாசிக்க வேண்டாம். ஒரு கழுதையை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆண்டவர் தான் ஏறினார். ஆனால் அந்த கழுதையிலே ஏறுகிறதற்கு சீசர்கள் உதவி செய்தார்கள். எப்படி ஆண்டவர் அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி போனார்? அதில் நாம் வாசித்த வேத பாகத்தில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத அந்த கழுதையின் மேல் யாருமே ஏறி பவனி போகவில்லை, ஏறவில்லை. அது அந்த ஆண்டவர் இயேசுவை ஏறினது புதிய அனுபவம், புதிய ஒரு அனுபவம். புதிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய தேவன். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், உலகில் யூதர்கள் உயரமான நல்ல ஹைட் உள்ளவர்கள், நல்ல கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உள்ளவர்கள். அப்போ ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் ஏறத்தாழ 86 கிலோ எடை இருக்கலாம் என்று உத்தேசம். அப்படி பார்த்தால் இந்த கழுதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் ஏறிய போது அது முரண்டு பிடிக்கவில்லை, திணறவில்லை, இங்கும் அங்குமாக பதறவில்லை. அது அமைதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏறி அமரும்படி அது இடம் கொடுத்தது. இயேசுவுக்கு அந்த கழுதை இடம் கொடுத்த ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். இடம் கொடுக்கணும், கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். இப்போ ஏறத்தாழ ஒரு 8 மைல் தூரம், ஏறத்தாழ ஒரு 12 மைல் தூரம் இந்த கழுதை இயேசுவினுடைய பாரத்தை முழுவதுமாக அது சுமந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. எப்படி தொடர்ந்து பாரத்தை மாத்திரமே அது சுமந்து போயிட்டே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய பாரம் மட்டும்தான் சுமக்கணும். கண்ட சாக்கடைகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? மனுஷபாரம், பாவபாரம், பணபாரம், பலருடைய வாழ்க்கையிலே நகை பாரம், நிறைய பாரங்களை உள்ளத்திலே, நிறைய உலக பாரம். இயேசுவின் பாரம் இருக்கக்கூடியதற்கு பதிலாக அநேகருடைய இருதயங்களிலே கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு போனபடியினாலே
இயேசுவை சுமந்து கொண்டு போனபடியினால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதை கவனிக்கிறார்கள். கழுதைக்கு ஒரு மதிப்பு, கழுதைக்கு அங்கே ஒரு கனம் உண்டானது. இயேசுவை சுமந்தால் ஒரு மதிப்பு வரும். இயேசுவை சுமக்காமல் இருந்தால் அந்த கழுதையை எவன் கவனிக்கிறது? யாராவது கவனிப்பார்களா? இல்லவே இல்லை. இயேசுவை சுமந்தால் நமக்கு தானாக மதிப்பும் மரியாதைகளும் கனமும் எல்லாம் வந்து சேரும். அதுவும் விட்டு விட்டல்ல, தொடர்ந்து. அதாவது இந்த வசனத்தில் ஒரு ஏறத்தாழ ஒரு 8 மைல் தூரம், ஒரு 12 மைல் தூரம் மட்டுமே அந்த கழுதை இயேசுவை சுமந்து போனது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்போ எல்லாம் ஆண்டவரை சுமக்கணும்? எப்போ சுமக்கணும்? வாழ்நாள் எல்லாம் சாகிறது வரை ஆண்டவரை சுமந்து கொண்டு போகக்கூடிய மக்களாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவை சுமந்தால் மட்டுமே ஒரு அழகுண்டு. மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். ஒரு கழுதை இயேசப்பாவை சுமந்து கொண்டு போகிறது என்று அநேகர் கவனிக்கிறார்கள். கழுதைக்கு மதிப்பு இயேசுவை சுமக்கிறபடியினால்தான். இன்றைக்கு மதிப்பு, அழகு எப்படி வருகிறது? சிலர் தங்களை அலங்கரிக்கிறதற்கு பியூட்டி பார் போகிறார்கள். இந்த கழுதையை கொண்டு போய் எவ்வளவு தூரம் அந்த பியூட்டி பார்ல கொண்டு போய் அலங்கரித்தாலும் அது எதுதான்? அது கழுதை தான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் பியூட்டி பார்க்கு போகாதவர்கள் என்று சொல்லி ரொம்ப நம்புகிறேன். என்னவோ யாரை நம்புவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களில் 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பும்போது இப்படி சொல்லுகிறார், அந்த கிராமத்துக்கு நீங்க போங்க, அங்கே இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு கழுதையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அவிழ்க்க போகக்கூடிய நேரத்தில் யாராவது அதை தடை பண்ணினால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு அது வேண்டும். உடனே அவன் விட்டு விடுவான். அதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பிரதர் எங்கே போகணும்? கிராமம். இல்லை, கிராமத்தில் தான் ரொம்ப பேர் கட்டப்பட்டு காணப்படுகிறார்கள் போல இருக்கு. டவுனில் இன்னொரு நவநாகரிகமான இன்னொரு ஆவி கிரியை செய்கிறது. ஆனால் கிராமத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடியதான நிறைய கழுதையை போன்ற ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டினவன் யார்? இந்த கிராமத்திலே இருவழி சந்தி, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, 2ம் கட்டா ஆட்கள். தெய்வீகமும் இல்லை, உலகமும் இல்லை, 2ம் கலந்த ஆட்கள். ஆவிக்குரிய ஜீவியமும் அல்ல, உலக ஜீவியமும் அல்ல. அதாவது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காளையை கழுதையோடு சேர்ந்து கட்டி என்ன செய்யக்கூடாதாம்? உழக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறுபாடு இல்லாத ஒரு காரியம், அது ஒத்து போகாது. விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு ஒத்து போனால் வேலைக்காகாது, அது பிரச்சனையிலே முடியும். அதனால் அப்படி செய்யக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதர் கவனிக்கலா? அதனால் நல்லா கவனிக்கணும். அந்த இருவழி சந்தியிலே
ஒரு மனிதன் அந்த கழுதையை கட்டுகிறான். தன்னுடைய சீசர்களை அனுப்பி அவிழ்க்க சொல்லுகிறார். ஒரு மனிதன் கட்டினால் இன்னொரு மனிதனை கொண்டு ஆண்டவர் அவிழ்க்க வைப்பார். ஒரு மனுஷன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையிலே தடை வந்தால் இன்னொரு மனுஷன் மூலமாக அந்த தடைகளை அகற்ற செய்வார். ஒரு மனுஷன் உன்னை கண்ணீர் விட வைத்தால் இன்னொரு மனுஷனை கொண்டு உன்னை ஆறுதல் பட வைப்பார். ஒரு மனுஷன் மூலமாக உனக்கு சமாதான கேடு வந்தால் இன்னொரு மனுஷன் மூலமாக உனக்கு சமாதானமான பல அனுபவங்களை தருவார். ஒரு மனுஷன் உன்னுடைய உயர்வை தடைப்படுத்தினால் இன்னொரு மனுஷன் மூலமாக அந்த தடையை மாற்றி உயர்வுகளை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கட்டுகிறான், இன்னொரு மனிதனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை அவிழ்க்கிறார். யாரும் கட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எந்த கட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், விடுதலையோடு ஜீவிக்க வேண்டும். எந்த கட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அதுபோல இயேசுவின் பாரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமப்பதை தவிர எந்த காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? உள்ளத்திலே சுமக்கக்கூடாது. உள்ளத்திலே தெய்வீக பாரம் மட்டும், ஆண்டவருடைய பாரம் மட்டுமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். காண வேண்டும் என்று ஆசைப்பட்டானா? யாரை காண வேண்டும் என்று? ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நடத்துவார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை காட்டி தரணும். ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒரு கூட்டம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் காட்டி, இவர்களுக்குள்ளே பரலோகம் இருக்கிறது. இவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? அந்த பரலோகம் இருக்கிறது என்று பேசினாராம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை கவனிக்கணும் முடியும். இந்த கழுதை பவனியில் பல்லாயிரக்கணக்கான அநேக ஜனங்கள், நிறைய ஜனங்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் எக்கச்சக்கமான ஜனங்கள் ஆண்டவரோடு கூட நடந்து ஓசன்னா ஓசன்னா. அந்த ஓசன்னா என்றால் அது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் ஓசன்னா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். எக்கச்சக்கமான தூரம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடியதான காரியம். ஞாயிறு, அடுத்த திங்கள், செவ்வாய், புதன், ஏறத்தாழ 4 நாட்களுக்குள்ளாக வியாழன் இரவு நேரத்தில் ஆண்டவரை பிடிக்கிறார்கள். இந்த ஓசன்னா ஓசன்னா சொல்லி கத்தி கும்மாளம் அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களே, இவர்களில் ஒருவனும் ஆண்டவரோடு கூட இருக்கல. எல்லாம் இடறி போன துரோகிகளாக ஆண்டவருடைய சிலுவை பாடு நேரத்தில் இந்த கூட்டத்தில் ஒருவனும் ஆண்டவரோடு கூட இல்லை. எண்ணி ஒரு 4 நாட்களுக்குள்ளாக எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சு எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. அதனால ஆண்டவரே தோத்திரம், நாளிலே நீ ஓடி ஒளிந்தால் உனக்கும் இவர்களுக்கும் வேறு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. சோதனை நேரத்தில் நீ ஓடி ஒளிந்தால் இந்த குருத்தோலை ஞாயிறிலே கலந்து சோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அந்த நேரத்திலே தான் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே பாரம்பரியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், உலகமே அவனை பின்பற்றுகிறது.
12:19 யோவான். உலகமே அவனை பின்பற்றுகிறது. பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, பாயின்ற வாசி பாயின்று, இது இந்த காரியம் இவர்கள் சொல்லுகிறதற்கு முக்கியமாக அதில் ஒரு காரணம் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கழுதையின் மேல் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். வஸ்திரம் அல்ல, வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அது ஆவிக்குரிய 7 விதமான வஸ்திரங்கள் உண்டு. துதியின் ஆடை, சித்திர தையல் ஆடை என்று சொல்லி பல விதமான வஸ்திரங்கள் உண்டு. அது ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானிக்கக்கூடிய ஒன்று. பிறகு வழிநடுகே அவர்கள் இலைத்தலைகள் பலவிதமான காரியங்களை அவர்கள் பரப்புகிறார்கள். இயேசுவை அதிலே ஏறுகிறார். அதிலே குறிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கழுதை பவனியை கூட ஆண்டவர் பேசல. உனக்கு உலகத்திலே ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில், உன்னை ஜனங்கள் புகழக்கூடிய நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? சைலண்டாக இருக்கணும். நிலை தடுமாறிடக்கூடாது. நீ அதில் மயங்கிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உன்னை மற்றவர்கள் புகழக்கூடிய நேரத்தில், அதான் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடிய அனுபவம். அதில் வேத வாக்கியங்களும் சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த கழுதை பவனி முடிந்து ஆண்டவர் என்ன செய்தார்? கழுதை பவனி முடிந்த தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போனார். உன்னுடைய அடுத்த ஸ்டெப்பு, நீ ஜெப ஜீவியத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். அப்பதான் அந்த கிருபை கிடைக்கும். இல்லாவிட்டால் பிசாசு உன்னை மேற்கொள்ளுவான். கழுதை பவனி முடிந்து ஆண்டவர் இயேசு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கெத்செமனே தோட்டம், அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் கடந்து போகிறார் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே இந்த வசனத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில் குருத்தோலை பவனியிலே குருத்தோலைகளை வைத்து அவர்களை ஆர்ப்பரித்து கர்த்தரை ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த குருத்தோலைகளை பற்றி வாசிக்கக்கூடிய நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிப்போம். அதனுடைய 7வது அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்கள். வெள்ளை அங்கிகளை குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, வெளிப்படுத்தினல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூட்டமாகிய ஜனங்கள், திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம், வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது பரலோகத்திலே ஒருவரும் எண்ணக்கூடாததுமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கையிலே என்ன செய்கிறார்கள்? குருத்தோலைகளை பிடித்து. இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காட்சியான காரியம்தான் இந்த காரியம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த அனுபவம், வெள்ளை அங்கி, கையிலே குருத்தோலை பிடிக்கக்கூடிய அனுபவங்கள், இது பரலோகத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே காணப்படுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு, கழுதையிலே ஆண்டவர் ஏறி வரக்கூடிய காரியம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் மேலும் ஏறி அவர் போனார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள் அது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கழுதை என்று சொல்லக்கூடிய அது 5 அறிவை வைத்துக்கொண்டு ஒருத்தர் கேட்டார், தன்மேல் ஏறி இருக்கக்கூடியவர் யார் என்று அந்த கழுதைக்கு தெரியுமா? ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், அது அந்த கழுதையும் அறியும். 5 அறிவுள்ள அந்த கழுதைக்கு தன்மேல் ஏறி உட்காரக்கூடியவர் தன்னை சிருஷ்டித்த ஒரு தெய்வம், தன்னை உண்டாக்கின அவரை நான் சுமக்க வேண்டும். ஆனால் ஒரிஜினலாக கழுதையினுடைய அந்த வேலை என்னவென்றால் அழுக்கு மூட்டைகள், உலக பிரகாரமான பல காரியங்கள், இவைகளை சுமக்கக்கூடிய வேலைகளை அந்த கழுதை செய்யும். இயேசுவை சுமந்து கொண்டே போகிறது. சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த கழுதையை பற்றி யாத்திரை ஆகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 5வது வசனம், கழுதை சுமையோடு விழக்கூடிய அனுபவம். உன்னை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால், சுமையோடு விழுந்து கிடக்கக்கூடியது நீ கண்டாயாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. அப்போ உலக பிரகாரமான இந்த 2 வசனத்தை நான் தியானித்து பார்த்தேன். இயேசுவை சுமந்த கழுதையையும் நான் தியானித்து பார்த்தேன். உலக பிரகாரமான சுமையை இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதை விழவே இல்லை, கடைசி வரை அதை சுமந்து கொண்டு போனது. ஆனால் உலக பாரத்தை சுமந்து கொண்டு போன கழுதை கீழே விழுந்துட்டு. நீ உலக பாரத்தை சுமக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு உலக பாரத்தை ஏற்றி ஏற்றி வைத்து உன்னுடைய விழுகைக்கு நேராக வழி நடத்த விரும்புகிறான். ஜாக்கிரதையாயிரு கர்த்தருடைய பிள்ளையே. அதனால் இயேசுவை சுமந்து கொண்டு போன போது அந்த இயேசுனுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? பலனும் அந்த கிருபைகளும் அவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய ஆவிக்குரிய பாரத்தை, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறதற்கு ஆண்டவர் பலனையும் கிருபைகளையும் அதற்கேற்ற சக்தியையும் நமக்கு ஆண்டவர் தருவார். ஆனால் நீ உலக பாரத்தை சுமந்தால் எந்த நேரம் வேண்டுமானாலும் வீழ்ச்சி, விழுகை, சேதம் உனக்கு வரலாம். அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செக் பண்ணக்கூடிய நேரத்தில், ஸ்கேன் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த முதுகு தண்டு வடம் அளவுக்கு மீறி உலக பாரத்தை நீ சுமக்கக்கூடாது.
அதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வரும் நாட்களிலே உலக பாரத்தோடு காணப்படுகிற நீ, உலக பாரத்தோடு இருந்து ஆராதனை விடுகிற நீ, உலக பாரத்தோடு இருந்து தெய்வீகத்தை விடுகிற நீ, உனக்கு ஒரு சேதம் வரப்போ. கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்பி சுமக்கக்கூடியதற்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஜீவியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் கிருபை தருவார் கர்த்தர். அதிக கிருபை ஆண்டவர் தருவார். ஒரு ஏழை மனிதன் இருந்தானாம். அந்த விசுவாசியை ஒரு நாள் பரிசுத்தாவியினால ஆண்டவர் நிரப்பினாராம். பரிசுத்தாவியினால நிரம்பி நிரம்பி அவன் ஆண்டவர் கூட ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எதுவுமே விளங்கல்ல. அளவில்லாமல் அபிஷேகம் கிடைக்கிறது. இதனுடைய அவன் எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு குரல் கேட்கிறது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மனிதன் பிசாசின் போராட்டத்திலே கஷ்டப்படுகிறான். நீ உடனே எழும்பி அவ்வளவு தூரம் போய் அவனுக்காக ஜெபிக்கணும். அப்போ ஏன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? எழும்பி உதறி போட்டுட்டு உலகத்துக்கு போவதற்கா? அப்படி அல்ல. ஆராதனையிலே ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறார்? அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. உடனே அந்த ஏழை மனிதன், அவனுக்கு சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் எல்லாம் உண்டு, ஆனால் ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டார். எழும்பி கர்த்தர் காட்டின ஆரம்பித்தான். அவன் போய் பயணம் செய்து யாத்திரை பண்ணி அந்த வீடை கண்டுபிடித்து அங்கே பிசாசின் போராட்டத்தோடு கட்டோடு வியாதியோடு ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். கர்த்தர் சொன்னார், இந்த மனுஷனுக்காகத்தான் நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் படார்னு சொல்லி ஒரு பயங்கர வெடி சத்தம் போல ஒரு சத்தம், அவனுக்குள்ளே இருந்து ஒரு கருமையான கருத்த புகை அப்படியே வெளியேறி போயிற்று. பயங்கரமான விடுதலை. அதனால எந்த பலவீனமானாலும் எந்த இயலாமையானாலும் நீ இயேசுவின் பாரத்தோடு நீ சேமாக கர்த்தர் உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கழுதையை இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். அதனால நம்முடைய வேலை கட்டவிழ்க்கக்கூடிய வேலை. அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒரு கட்டப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். யாராவது ஏதாவது சொன்னால் ஆண்டவருக்கு அது வேண்டும், நாம் ஆண்டவருக்கு வேண்டும், கர்த்தருக்கு தேவை, ஆண்டவருக்கு நாம தேவை, ஆண்டவருக்காக நாம ஜீவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வேத பாகத்தை ஆட்கள் பவனி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக சடங்காச்சாரமாக அதை ஆசரிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய உள்கிடப்பு நிறைய பேருக்கு தெரியல. நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கு வரலாம். அதில் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கொண்டதில் வெள்ளை கழுதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வெள்ளை கழுதை. கழுதை எப்படி இருக்கு? இப்போ வெள்ளை கழுதை. கழுதை வெள்ளையா இருந்தாலும் அதனுடைய இருதயம் சோகம் எல்லாம் கழுதை தான். வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்கள். ஏசாயாவுடைய புத்தகம் 1:3 வாசிக்கக்கூடிய நேரத்தில், கழுதை தன் ஆண்டவரின் மாடு தன் எஜமானையும்
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். கழுதை தன்னுடைய ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். உணர்வில்லாமலும் அறிவில்லாமல் இருக்கிறது. கழுதைக்கு இருக்கக்கூடிய அறிவு என் ஜனங்களுக்கு இல்லை என்று கர்த்தர் பேசுகிறார். நாம 5 அறிவு 6 அறிவு உள்ள மனிதர்களை விடவும் மேலான 7வது அறிவு, கர்த்தரை அறியக்கூடிய அறிவு, வேத வாக்கியங்களை அறியக்கூடிய அறிவு, பரலோகத்தை அறியக்கூடிய அறிவு, வருங்காலங்களை அறியக்கூடிய அறிவுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால இயேசுவை வாழ்நாளெல்லாம் சுமப்போம், அதற்கு ஒப்பு கொடுப்போம், முழங்கார் பண்ணிடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கார் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நெல்லாமல்லோடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நெல்லாமல்லோடு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு, பின்னானவை மறந்து முன்னோக்கியே ஓடு. கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு, பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிரு, உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிரு. ஹல்லேலூயா. உச்சிதமான தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யணும், நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யணும், நிச்சயத்துடனே ஓடி பெறுவாய் பரிசை. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. காடு மேடு கண்டு அங்கி கடைத்தேன் எல்லாதே, கூடுதல் பலன் அடிப்பார் குதிக்கை ஓடுவாய். காடு மேடு கண்டு அங்கி கடைத்தேன் எல்லாதே, கூடுதல் பலன் அடிப்பார் குதிக்கை ஓடுவாய். பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் அழைத்தே. அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு, அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்தே. ஆமென். அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. அக்கம் பக்கம் பார்த்து தாரோ அசுவ தோல்வியே, எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்த்து தாரோ அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. ஓட்ட முடியும் நாள் சாமி வீட்டிலே, ஓட்ட முடியும் நாள் சாமி பரனின் வீட்டிலே. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி
ஓட்டம் முடித்து நல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம் நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து நல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம் பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓடி பெருவாய் பரிசை எச்சமய தேரு சாத்தான் இடரல் செய்யு நிச்சயத்துடனே ஓடி பெருவாய் பரிசை பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு காடு வேடு கண்டு எல்லாரே கூடுதல் வேற நடிப்பார் குளிக்கே ஓடுவாய் பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு காடு மேடு கண்டு அஞ்சி கலைக்கு நல்லாதே கூடுதல் வேற நடிப்பார் குளிக்கே ஓடுவாய் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு பாரம்பவம் கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டு எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆராய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னதமானவருக்கு ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரை துதித்து அந்த வீதிகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். நாம் அறை வீட்டுக்குள்ளே ஆயத்தமாகி அம்பலத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த இடத்துல நமக்கு ஒரு சரியான பயிற்சி தேவை. ஆண்டவரே, உலக பாரத்தை சுமந்து திரிகிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கழுதை சுமையோடு விழுந்து விட்டது போல நீ விழுந்து விடக்கூடாது. பல முறை உலக பாரம் உனக்கு தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசினால் பாரத்தோடு நீ காணப்படுகிறாய். அதனால் அடிக்கடி ஆராதனையை விடுகிறாய், கர்த்தருடைய காரியங்களை விடுகிறாய். உனக்கு விழுகை நிச்சயம். இப்பொழுது கிருபையை நீ கேட்டு பெற்றுக்கொள். அது ஏசப்பா அது அலட்டி கொள்ளவில்லை, திமுறவில்லை, அங்குமங்குமாக சாடவில்லை, அமைதியாக வகையில் போனது. ஏசப்பா, இயேசுவே, இயேசுவே. கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனை தாரும், கிருபையின் மேல் கிருபையை தாரும். எல்லாரும் வாய் திறந்துங்க, வாய் திறங்க, வாய் திறந்து ஆராதிப்போம், வாய் திறந்து ஆராதிப்போம். ஏசப்பா, அன்பு தெய்வமே, பலனை தாரும், பலனை தாரும். எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்க பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும், கிருபை தாரும். ஏசப்பா, 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 ஏசப்பா. ஊடாவா சபாலா உடா ஊடாவா குந்தாவா டாபா. எல்லாரும் ஆராதிப்போம், கர்த்தருக்குள்ளே மகிழுவோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். வடராபா. எழுமி நின்று ஆராதிப்போம். ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம்,
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பலன்தாரும் பலன்தாரும் பலன்தாரும். இயேசுவை சுமக்கக்கூடிய பலனை தாரும், கிருபைதாரும். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரோ எல்லா மொழியோ பேசும் மக்களாம் சிலுவையின் கீழே சுரத்தாய் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரமேசுவின் புத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் புத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாக்கு சிங்காசனம் வந்து ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் தலைவரமேசுவின் போர்க்களத்தில் தலைவரமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலோ வறுமையிலோ தாசரை கொண்டு விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் அகற்றி துடை தீடுவார் அழைத்து செல்வார். ஆமென் ஆமென். அள்ளி பருக இயேசுவே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் புத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதிபிதாவே ஆட்டுக்குட்டி தூய ஆவியே துதி சொத்திரோ என்றென்றைக்கு உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு மூச்சு கொள்ளும். குருத்தோலை பவனியிலே கலந்து கொண்டவர்கள் சோதனை வந்த நேரத்தில் ஒரு 4 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. மோசமான ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்க கூடியவர்கள் இக்கட்டு நேரத்திலே ஓடக்கூடாது, தாக்கு பிடித்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஒரு அபிஷேகத்தோடு பெற்றுக்கொண்டு போகலைன்னா சாத்தான் உன்னை புடமிட்டுருவான். நீ ஒரு மனிதனுடைய அடிக்கடி ஆராதனை விடுகிறாய். அந்த நபர் தந்திரமான ஆள் என்பதை நீ கண்டுபிடிக்கல. அடிக்கடி ஆராதனை விடுகிற கர்த்தருடைய பின்னடைவு, அந்த பின்னடைவு உனக்கு வரவே கூடாது. பின்னால் உள்ள ஆண்கள் பகுதியில் கர்த்தரை அதிகமாக துதித்து ஆராதிப்போம் ஆராதிப்போம். சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி ஆராதனை விடுகிறாய்.
அந்த குறிப்பிட்ட நபருடைய பேச்சு மேற்கொள்ளுகிறது. சீக்கிரமாக வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். குறிப்பிட்ட மனிதர்களுடைய அந்தரங்கமான பாவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார் கர்த்தர். Yabauda bacha balata raman chanda bada balaba baka balaba da bacha balaba koba raba da baraba da balaba. Amen. Jesus. Jesus. முடிவு பகுதியில் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். ஆமென், ஆமென். ஆமென். எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாரும் ஒருமனப்படுவோம். கட்டுகள் எல்லாம் அவிழட்டும். இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுத உன் கட்டுகளை அவிழட்டும். கண்டுபிடி, யார் கட்டி இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடி. ஒரு மனிதனை கொண்டு அந்த கட்டிய ஒரு மனிதன் கட்டிய கட்டை அவிழ்க்க போகிறார் கர்த்தர். ஒரு மனுஷன் உனக்கு எதிராக இருந்தால் இன்னொரு மனிதனை ஆதரவாக எழுப்ப போகிறார். ஒரு மனிதன் உன்னை கண்ணீர் விட வைத்தால் இன்னொரு மனிதனை கொண்டு சந்தோஷமான காரியத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு மனிதன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணினால் இன்னொரு மனிதன் அந்த உயர் மனிதனை கொண்டு முன்னேற்ற பாதையை நடத்துவார். ஒரு மனிதன் உன்னுடைய நற்செய்தியை தடை பண்ணினால் அதைவிடவும் பெரிய மனிதனை கொண்டு நற்செய்தியை உனக்கு அனுப்ப போகிறார். यार भाई विरोधी बात शेयर को बखरियत लबेत के हमारा छगिरो कमरी टेड में जाकर बात कर बरा दिया बाडी भी दिगरा बाक्यो बारी के भाई सुब के दिगरा बार के विरोधी ना मदद बदे बार वर्ष कुटाई भी दिगरा बाक रोडा ने के लोग कोडा बखरे दिया बारे भी दिया बार वर्ष இதோ என் சபையே நீ டைட் பை ஸ்வாட் லா பகனே दिले भी खाई बर्थ का पाट लेसिया நான் உன்னில் மகிமைப்படுவேன் நீ டைட் கா வீர செக்யூரிட்டி சர்வீஸ் ஸ்வாட் சகோதர மந்திரியா அதற்குரிய கார சமீபமாகவே இருக்கிறது. பிரமாரி தேவியா பாட் லைப்ரரி கேரபனை ஸ்மார்ட் ஷவுட் லைப்ரரி தேவியா உன்னுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நான் சீக்கிரமாய் தருவேன். मी कान में तो कान में घेरे दिए लबेशी बोराई प्लेट रे भी बात हो रामन के ध्यान कराची काटाई ब्रेड बाय तो अमर खान के मिक्स में बजेला दिए लो शाई नोड भी टराई ब्रेड दोबारा खाई ब्रेड शिया जी ग्रेट बात तो ब्रेड रे भी लदिए ना मरे बशी दी जी काट बाय टॉट बाय खारी रे बशिया நான் சீக்கிரமாகவே அந்த கிரியைகளை செய்யும்படியாக ஆசிக்கிறேன். दी बंदीलाव दिए लबशी बडाई ब्रेड रे बशिया दी கைடோ கோட்டாய் விரத்தினை போராடு பைபிளை திலிபி ஹவுதாய் விரத்திலிபி ஸ்பான்கள் ஓராதிரியா நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்து உன்னிலை மகிமைப்படுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து அறிவிக்கிறார். ஆமென். Shout the big cartel, big hotel, the son pill, brother church. Of child below Tabuda Baushal, Villa touch. Kanturi, Daluta, Buddha Bashi. Amen. Andore. Mari Rabasar, you know, the Mahayman Shaki.
இதோ என் ஜனமே நீ கிரேட் லார்ட் ஷாட் மஞ்சோரபல விஸ்வாலோதரியா அநேகர் உள்ளத்திலே இது எனக்கு கடினமாக இருக்கிறது, நான் எப்படி வாழுவேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஜனமே கடினமாய் இருக்கிறவர்களை என் சமூகத்திலே கொண்டு வா. நீ பிரத் பாரதியில விஸ்வட்டார்கந்தியா வேறு வழி உனக்கு இல்லை. நீ என் சமூகத்திலே கொண்டு வருவாயாகில் அதற்குரிய புதிய வழிகளை நான் திறந்து உன்னை நடத்துவேன் என்று ஜனமே உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை எல்லாரும் சோத்திரம் பண்ணோம். சோத்திரம் பண்ணோம். நல்ல ஆராதனைக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணோம். ஊழியங்களையும் கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே ஒப்படைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணோம். குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். முழங்கார் படிடுவோம். ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த பகல் வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு பெரிய சிராக்கியத்தை தேவன் எங்கள் வாழ்க்கையிலே தந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருவழியிலே சந்தியிலே கட்டப்பட்ட கழுதையிலே ஏசப்பா ஏறிப்போன போது எவ்வளோ மகிமைப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்களும் உம்மை சுமந்து சென்று ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு இம்மட்ட கிருபை தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை உம்மை சுமந்து செல்லும் கழுதை குட்டிகளாக தேவன் மாற்றி நடத்தி வருகிற அன்புக்காக நாங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தீர். இன்னும் இந்த பாக்கியத்துக்கு நேராக வராத எத்தனையோ மக்கள் உண்டு. எல்லா மக்களும் ஏசப்பாவை சுமந்து செல்லும் கழுதை குட்டிகளாய் வாழத்தக்கதாக ஆவியானவர் கிரியைகளை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். அதன் பிற்பாடு உமக்கு எவ்வளோ என்று தேவ சமூகத்தில் போராடி வந்த சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்த போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புகழ்ச்சியை விரும்பாதபடி என் ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய போராட்டங்களை ஜெயித்து முன்னேறி செல்லத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அந்த குருத்தோலைகளை ஏந்தி ஜனங்கள் பவுனி போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின போல எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்மை மகிமைப்படுத்த முடியான ஒரு சிராக்கியத்தை ஆவியானவர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட யாவர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அதிகமாக இறங்கட்டும். தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்வீராக. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஞானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.